ஓம் ஐந்து கரத்தனை ஆனைமுகத்தினை இந்தி நிலம்பரை போலுமீட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியிலே தேடி போற்றுகின்றனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திரும்பவும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என்ன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு திருமணம் சார்ந்த இஷ்யூ. இந்த திருமணத்தை தடை செய்வது ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலா அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் மக்கள் வந்து இந்த ராகு கேதுன்ற விஷயத்துல இந்த ஆத்தூர் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இந்த ராகு கேதுன்ற விஷயத்துல ரொம்ப திக்கா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஜோதிடர்கள் சொல்லி 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 இன்னைக்கு வந்து மனிதர்கள் வந்துட்டு சார் என் பையன் ஜாதகம் வந்து ராகு கேது உள்ள ஜாதகம் சார், ஏதாவது ராகு கேது உள்ள பொண்ணே பார்க்கணும், இந்த பொண்ணுக்கு ராகு கேது இல்லை சார், செவ்வாதோசை இருக்கு, பொண்ணுக்கு செவ்வாதோசை இருக்கு சார், இது கட்டலாமா, பையனுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லையா சொல்றாங்களே சார் ஜோசியருங்க. மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு தவறான விஷயம். இதனாலே நிறைய பேருடைய திருமண வாழ்க்கை இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கெல்லாம் 32 வயசு 33 36ன்னு போறாங்கன்னா திருமணம் பிரச்சனை. ஏன் பிரச்சனைனா இந்த ராகுகேதை நம்பிட்டு தான் அவங்க வந்துட்டு தள்ளி தள்ளி போடுறாங்க. ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுக்குறாங்க, பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம், பையனுக்கு ராகுகேது இருக்குதுங்க, பொண்ணுக்கு ராகுகேது இல்லை, இது கட்டக்கூடாது, அப்படியே தள்ளி வச்சிட வேண்டியது தான். நான் என்ன சொல்றேன்னா ராகுகேது உள்ள ஜாதத்துக்கு ராகுகேது இல்லாத சுத்த ஜாதத்தை கட்டுங்கன்னு சொல்றேன். என்ன சார் நீங்க மட்டும் புதுசா டிஃப்ரெண்டா சொல்றீங்க, என்ன ப்ரூஃப், என்ன எவிடன்ஸ் அப்படின்னும் போது நிச்சயமா என்னுடைய ஜாதத்துல சொல்றேன். என்னுடைய ஜாதத்துல ராகுகேது உண்டு, என் மனைவி ஜாதத்துல ராகுகேது கிடையாது. அப்ப ராகுகேது இல்லாத ஜாதத்தை எப்படி கட்டலாம் அப்படின்னும் போது நான் சொல்றேன். முதல்ல நம்மளுக்கு வந்து 2 கண்ணு இருக்குங்களா, வலது கண் இடது கண் 2 கண்ணு இருக்கா? அதே போல வேதம் என்று எழுதினார்கள். வேதம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் நெறிமுறைகளோட வாழணும்ட்டு ஒரு வேதம் எழுதுறாங்க. வடமொழியில் பார்த்தீங்கன்னா இந்த ரிக்கேஜூர் சாமாதரவண வேதம் 4 வேதம். ஆனால் உண்மையான தமிழ் வேதம் என்பது வந்து அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதத்துடைய 2 கண்களாக பார்க்கப்பட்டது வந்துட்டு ஒன்று சிக்ஸை அப்படின்னா சிகிச்சைன்னு பேர், சிகிச்சைன்னா மருத்துவம். 2வது ஜோதிஷம், ஜோதிஷம் என்றால் ஜோதிடம். அப்போ வேதத்துடைய கண்களாக போற்றப்பட்டதில்ல. இன்னைக்கு சிக்ஸைன்ற சொல்ற மருத்துவத்தை வந்துட்டு ஒரு சயின்ஸ்ன்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. ஆனா ஜோதிஷம் மட்டும் வந்துட்டு ஒரு சில குறி சொல்றவங்க, அந்த பரிகாரம் சொல்றவங்க, ஆத்துல போயிட்டு ஏதாவது வாழை மரத்தை விட்டு அப்படி இப்படி இந்த பரிகாரத்தை நாகதோஷம் கழிக்கிறேன் செவ்வாதோஷம் கழிக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி பல பேர் ஏமாத்துற ஒரு சில ஆட்கள் வந்ததால ஜோதிடத்தை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து சயின்ஸ், முழுக்க முழுக்க ஜோதிடம் என்பது அறிவியல். அன்று சித்தர்கள் வந்துட்டு ராகுகேது இருக்குது அப்படின்னும் போது அவர்களுக்கு சொந்தத்துல திருமணம் இல்லைன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு புக்கை கொடுத்து சரி இவருக்கு சொந்தத்துல கல்யாணமா அசல்ல கல்யாணம் பண்ணா எதை வச்சு அவங்க சொல்லுவாங்க? ராகுகேது இருந்தா சொந்தத்துல கல்யாணம் இல்லை அசல்ல கல்யாணம், அது எப்படி சொல்றீங்க அப்படின்னும் போது ராகு கேது என்பதை பார்க்க வேண்டும். ராகு கேதுன்னா இந்த அரச மரத்துல எல்லாம் கல் அடிச்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா, ராகு கேது பரிகாரம் பால் ஊத்துறது சுத்தி வர்றது இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கல்லுல எப்படி இருக்கு ராகு கேது என்பது சுருள் வடிவில் இப்படி பின்னிட்டு இருக்குங்களா ஒண்ணு. அப்போ டாக்டருடைய சிம்பிள் என்ன பாருங்க, பின்னிட்டு இருக்கோம். 2வது நம்மளுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏ, அந்த ரத்தத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏன்றது சுருள் வடிவில் இருக்கும். அப்ப ராகு என்றால் ஜோதிடத்தில் ராகு என்றால் அப்பா வழி ரத்த உறவுகள், அப்பா வகை தாத்தான்னு பேரு. கேதுன்னா அம்மா வகை ரத்த உறவுகள், அம்மா வகை தாத்தா பாட்டின்னு பேரு. அப்போ ஒரு ஆளுக்கு ராகு கேது இருக்குதுன்னா அவர்களுக்கு அப்பா கூட பிறந்த அத்தை பொண்ணையோ அத்தை பையனையோ, அம்மா கூட பிறந்த மாமனையோ மாமன் பையனையோ மாமன் பொண்ணையோ திருமணம் செய்யக்கூடாது, ரத்த உறவுகளை திருமணம் செய்யக்கூடாதுன்னு அன்னைக்கு சித்தர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்றாங்க, டாக்டர் என்ன சொல்றாங்க, சார் பொண்ணு ரத்தத்திலேயே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா குழந்தை ஆகிறதில்ல, இல்லாட்டி குறைபாடு உள்ள குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதை ஏத்துக்கிறீங்க. இது வந்து சித்தர்கள் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. ராகுகேது இருந்தா சொந்தத்துல கல்யாணம் இல்லை அசல்ல கல்யாணம், அது ராகுகேது இருந்தாலையும் கட்டு இல்லைனாலையும் கட்டு. இப்போ எனக்கு ராகுகேது உண்டு, என் மனைவிக்கு ராகுகேது கிடையாது, அசல் அவ்வளவுதான், சொந்தத்துல திருமணம் இல்லை அசல்ல. ஜோசியருங்க என்ன சொல்லுவாங்க, ராகுகேது இல்லாத பொண்ணு கட்டிட்டா, இப்போ எனக்கு ராகுகேது இருக்கு, ராகுகேது இல்லாத பொண்ணை கட்டிட்டா ஒண்ணு குழந்தை ஆகாதுன்னுவாங்க. எனக்கு குழந்தை உண்டு, 2 பையன் உண்டு, ஒரு பொண்ணு உண்டு, அது கேட்பாங்க. ஒண்ணு ஆண் வாரிசு வராதுன்னுவாங்க, 2 பையன் இருக்கு, பெண் வாரிசு இல்லைன்னுவாங்க, பெண் இருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. சரி, இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுவாங்க, பொண்ணு செத்து போயிடும், ஏன்னா பையனுக்கு ராகுகேது பொண்ணு செத்து போயிடுவாங்க, 10 வருஷம் ஆச்சு திருமணம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதாவது வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம்னு சொல்றான். ராகுகேது இருக்கிறவங்களுக்கு ராகுகேது பொண்ணே கட்டு பையனே கட்டுன்றது ஒரு தவறான விஷயம். ஸோ இது வந்து ஜோதிடத்தை வந்து அறிவியல் கண்ணோட்டத்தில் பாருங்க, இதுதான் விஷயம். ராகுகேது இருக்கிறவங்களுக்கு சொந்தத்துல கல்யாணம் இல்லை அசல்ல கல்யாணம், சரிங்களா. ஸோ அப்போ அதே போல செவ்வாய் அப்படின்ற ஒரு விஷயம், செவ்வாய் அப்படின்றது வந்துட்டு எந்த ஒரு மனிதர்களுக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதுல குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரங்களுக்கு வந்து செவ்வாயோட கர்ம பதிவு உண்டு. ஒரு சில நட்சத்திரம், அந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே
செவ்வாய் அதாவது 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு 3ல் இருக்கட்டும், 6ல் இருக்கட்டும், 10ல் இருக்கட்டும், எங்கே இருந்தாலுமே அந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயோடைய தோஷம் வீரியத்தை கொடுக்கும். அவங்களுக்கு சார் 5ல் செவ்வாய் இருந்தால் எப்படி நீங்கள் செவ்வாய்ங்க சொல்லணும்னா அந்த அந்த 4 நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு. அப்போ அந்த நட்சத்திரத்தில் இவர்கள் பிறப்பெடுப்பதால் இவர்களுக்கு செவ்வாய் வேலை செய்யும். செவ்வாய்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் என்றால் முருகர் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம்னு பேரு. அப்போ இவர்களுக்கு வேணா அந்த இப்போ முருகருக்கே பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானின் இருதார அமைப்பு. அப்போ செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னாலே சகோதரன் இருக்கா, செவ்வாய்னா சகோதரக்காரகன். அப்போ அந்த செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா நிச்சயமா அண்ணன் இருக்காது. 2வது செவ்வாய் தோஷம்னா செவ்வாய் என்றால் பூமிக்காரகன் பேரு. அப்போ நிச்சயமா அவங்க பூமியில் வந்து பிரச்சனை உண்டு. வரத்தாரா, ரோடு தாரா, நிலத்தாரா, சொத்து பிரிக்கிறதுல கேஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. பங்காளிங்க உதவி வராது. அண்ணன் தம்பி, பெரியப்பா சித்தப்பா, அண்ணன் தம்பி, பங்காளிங்க உதவி வராது செவ்வாய் என்றால். பெண்கள் ஜாத்துல செவ்வாய்னா வந்து ரத்தம் குறைவு, ரத்த சிவப்பணுக்கள், ஹீமோகுளோபின், ரெட் பிளட் செல்ஸ் கம்மி பெண்களுக்கு. ஆண்கள் ஜாத்துல செவ்வாய் தோஷம் அப்படின்னும் போது ஆண்களுக்கு வந்து கையில கால உடம்புல அடிப்பட்ட தழும்பு, போன் ஃப்ராக்சர் அப்படின்ற விஷயம், நட்டு போல்ட் வைக்கிறது, இல்லை யூனிஃபார்ம் சர்வீஸ் அந்த குடும்பத்தில் வர்றது. செவ்வாய்னா தேவர்களுக்கெல்லாம் போர்படை தளபதி முருகர், செவ்வாய்க்கு அதிபதி முருகர். அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் அந்த குடும்பத்தில் வருது, அதுதான் செவ்வாய் தோஷம். அதை விட்டுட்டு 2ல் செவ்வாய் இருக்கு, 4ல் செவ்வாய் இருக்கு, 7, 8, 7ல் செவ்வாய் இருந்தால் 7ல் செவ்வாய் இருக்கிற பொண்ணையே தேடி கட்டணும்னா அவங்களுக்கு எப்போ திருமணம் ஆகும்? ஸோ அப்போ ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சொந்தத்துல திருமணம் இல்லை. செவ்வாய் இருக்குது அப்படின்னாலே அவர்களுக்கு செவ்வாய் உள்ள வரனே தேட வேண்டியதில்லை. சரி, செவ்வாய் இருக்கிற வரனே தேடிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு வந்து 7ல் செவ்வாய் இருக்கு, 7ல் செவ்வாய் இருக்கிற வரனே தேடி கட்டுறீங்க. அவங்களுக்கு 2 பேர்ல ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடந்தா பிரிஞ்சிருவாங்க. அப்ப 2 பேருக்கு 7ல் செவ்வாய் இருக்குது, அதுதான் திருமணம் செஞ்சிருக்கீங்க. செவ்வாய் திசை நடக்கும்போது ஏன் பிரியணும்? அப்போ லக்னத்துல இருந்தோ 7ல இருந்தோ ஒரு கிரகம் திசை நடத்தும் போது நிச்சயமா அவர்களுக்கு பிரிவினையை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல பொருத்தம் பார்க்கறது இந்த 10 பொருத்தம் பார்க்க தேவையில்ல. 10 பொருத்தத்துக்கு 7 வந்துச்சு 9 வச்சுன்ற கதையெல்லாம் இல்லை. 4 பொருத்தம் வந்தாலும் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கணும். இப்ப செவ்வாய்க்கு செவ்வாயே பார்த்து கட்டிடுறீங்க, ராகியதுக்கு ராகியது எப்படிதான் பார்த்து எல்லா ஜோதிடர்களும் இணைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த திருமணத்துல பிரச்சனை வருது, பிரிவினை வருது, டிவோர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்னும் போது இங்க திசா புத்தியை பார்க்க வேண்டும். லக்னாதிபதி திசை நடக்கூடாது, லக்னத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தக்கூடாது, லக்னாதிபதியோட சாரத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தக்கூடாது. 2வது 7ஆம் அதிபதி திசை நடக்கூடாது, 7ல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தக்கூடாது, 7ல ஒரு கிரகம் நீசப்பட்டு உட்காரக்கூடாது, 7ஆம் அதிபதி நீசமாகக்கூடாது, 7க்குரியனோட ராகுகேது சேர்றது, ஆண் ஜாத்துல சுக்கிரனோட ராகுகேது சேர்றது, ஆண் ஜாத்துல சுக்கிரன் நீசமாகிறது, பெண் ஜாத்துல 7ஆம் அதிபதி நீசமாகிறது, 7ஆம் அதிபதியோட ராகுகேது சேர்றது, செவ்வாயோட ராகுகேது, இந்த மாதிரி இந்த திருமண பொருத்தத்துல இந்த விஷயத்தை பார்க்கணும். பெண் ஜாத்துல செவ்வாய் என்றால் கணவர், ஆண் ஜாத்துல சுக்கிரன் என்றால் மனைவி. அப்போ ஜாதக கட்டம் நல்லா இருக்கணுமா தவிர அதை விட்டுட்டு ராகுகேது பாருங்க, செவ்வாய்க்கு செவ்வாயை பார்த்துன்னு நினைச்சு, அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து இந்த 6 சஷ்டாஷ்டகத்தை பார்க்கறதில்ல. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில ராசிகள் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு மேச ராசிக்கு விருச்சிக ராசியும் கன்னி ராசியும் ஆகாது. அதே போல கடக ராசிக்கு கும்பராசி ஆகாது, கும்பராசிக்கு கடகமும் கன்னியும் ஆகாது. இந்த மாதிரி 6 சஷ்டாஷ்டக ராசியை பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா திசா சந்திப்பு பார்க்கணும். 2 பேருக்கும் ஒரே திசை நடக்கக்கூடாது. 2 பேருக்குமே ராகு திசை, 2 பேருக்குமே சுக்கிர திசை, 2 பேருக்குமே குரு திசை, இந்த மாதிரி 2 பேருக்கும் ஒரே திசை வரக்கூடாது. திசா சந்திப்பு அடுத்த 15 வருஷத்துக்கு பார்க்கணும். அடுத்த 15 வருஷத்துக்கு 2 பேருக்கும் ஒரே திசை வரக்கூடாது. இந்த மாதிரியான அமைப்புகளை பார்த்து இணைக்கும் போது திருமண வாழ்க்கையில பிரச்சனை வராது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா 100% ராகு கேது இருக்கிறவங்களுக்கு ராகு கேது இல்லாத ஜாதகத்தை திருமணம் செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு சொந்தத்துல கல்யாணம் இல்லை, அசல்ல கல்யாணம். மேக்சிமம் ராகு கேது இருக்கிறவங்களுக்கு சொந்தத்துல பொண்ணு இருக்காது. இருக்குது சார், எங்க அத்தை பொண்ணை தான் கட்டலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல ஜாதகத்தை பார்த்து இணைங்கன்னு சொல்லுவேன். யார் பொண்ணு தேடுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார், ஒரு கிளைண்ட் வராரு. அவர் வந்து ஆல்ரெடி 2 இடத்துல பார்த்துட்டு தான் என்கிட்ட வராரு. வந்துட்டு சரி இது பொருத்தம் இருக்கான்னு கேட்கறாரு. இல்லை பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறார். ராகுகேது கூட பிறந்த அக்கா பொண்ணே கட்டுறாங்க. வேண்டாம், இல்லை பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நான். அவர் அதையும் தாண்டி ஆல்ரெடி 2 பேர்கிட்ட பார்த்துட்டோம்ல, அவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்துல 2 பேர் பிரிஞ்சு வாழ்றாங்க. அந்த கூட பிறந்த அக்கா பொண்ணு அக்காவுடைய தம்பிக்கு தன்னுடைய பொண்ணு அந்த அக்கா கொடுத்துருக்காங்க. அக்கா பொண்ணு கட்டுறாரு. பிரிஞ்சு வாழ்றாங்க. 6-7 வருஷம் ஆச்சு. குழந்தை அந்த 1 வருஷத்துலயும் குழந்தை இல்லை. நான் என்ன சொன்னா, அப்படி இதை திருமணம் செஞ்சா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஒன்றும் குழந்தை ஆகாது, குழந்தை ஆயிடுச்சா பிரிஞ்சு வாழ்வாங்கன்னு சொல்றேன். குழந்தையும் ஆகல, பிரிஞ்சும் வாழ்றாங்க. ஸோ இப்போ 7-8 வருஷமா கூட பிறந்த அக்கா பொண்ணை கட்டி என்ன பண்ணுறது, அது அக்கா வீடு, ஆப்போசிட் வீடே. 2 பேரும் எழுந்தா ஒருத்தர் பார்த்துக்கணும். ஸோ அப்போ அந்த விஷயம். அதே போல இன்னொரு ஜாதத்துல வந்துட்டு ஆண் ஜாதத்துல சுக்கிரன் பாதிப்பு, பெண் ஜாதத்துல செவ்வாய் பாதிப்பு. பெண் ஜாதத்துல செவ்வாய்னா கணவர், ஆண் ஜாதத்துல சுக்கிரன்னா மனைவி. அப்போ இது 2 ஜாதத்துலையும் இந்த செவ்வாய் சுக்கிரன் பாதிப்படைஞ்சிருக்குது. அது வேண்டான்னு சொல்றோம். சொல்லிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு அப்புறம் அவர் வராரு. 4 பேப்பர் எடுத்துட்டு வர்றாரு. ஒவ்வொன்றா எடுத்து 4 பேப்பர் என் கையில் கொடுக்குறாரு. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னா, 4 இடத்துல போய் பார்த்துட்டேன்,
உன்னை தவிர மீதி 4 பேரும் நல்லா இது பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு. சரி நான் இன்னும் கொஞ்சம் ஒரு டைம், அதாவது மேலோட்டமாக பார்த்தோமே தெரிஞ்சு போச்சு செவ்வாய் பாதிப்பு சுக்கிரன் பாதிப்புன்னு. சரி நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது இது நான் சொல்கிறேன் இல்லைங்க, இது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு காட்டுது, வேண்டான்னு சொல்கிறேன். அதையும் தாண்டி அவர் ஒரே பொண்ணு 4 ஏக்கரா வந்து மாந்தோட்டம் சொத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் நிச்சயம் பண்ணிட்டு வராரு. பொண்ணு பிடிக்கல இவர், அந்த சொத்துக்காக பையனுடைய அப்பா முடிவு பண்ணிடுறாரு. அப்போ வர்ற வழியில் நிச்சயம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது வீட்டுக்கு வரதுக்குள்ள பையன் நான் வந்து லாரியில் தலையை கொடுக்குறேன், பஸ்ஸில் தலையை கொடுக்குறேன்ட்டு சண்டை போட்டுன்னு வந்து சரி இருக்கிறது ஒரே பையன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவரு நிச்சயம் பண்ணதோட சரி போகல. பெண் வீட்டார் வந்து கேட்டு வாங்க நகை எடுக்க போனோம், துணி எடுக்க போனோம், இவங்க போகல. அப்புறம் அவங்க போய் போலீஸில் கேஸை கொடுத்து இவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி 1 லட்ச ரூபா தண்டம் கட்டிட்டு வராங்க. அப்போ ஜாதக பொருத்தம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த நட்சத்திர பொருத்தம் தேவையில்ல, 8 பொருத்தம் 10 பொருத்தம் தேவையில்ல, ராகுகேது பார்க்க தேவையில்ல, சொந்தத்தில் கல்யாணம் இல்லை அசல்ல கல்யாணம். ஸோ 100% வந்துட்டு இந்த பரிகாரங்கள் எல்லாம் நம்பாதீங்க. காலஸ்திக்கு போன்றதும் திருமணம் சரி போன்றதும் அதே போல் கும்பகோணம் போயிட்டு அந்த பாலாபிஷேகம் பாருங்க ராகுகேதுன்றது இந்த விஷயமெல்லாம் இல்லை. ஜாதகத்தை நல்ல ஜாதகமாக பார்த்து இணைச்சாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.